80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உன்னோடே சொன்னார். அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சத்தமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டார். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். 8 மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை மூடியது. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவிப்படாமல் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் இருக்கிறான். காலமே, நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின போலே உன் கையை பிடித்துக் கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பி இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனேன். இதோ என் கையில் இருந்த கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்போது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி மாறிப்போம். அப்போது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் ஆலோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்களை ஆகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாக படுத்தி உன் கையை விட்டு, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தர் கட்டளையிடப்படி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரர் கண்களுக்கு முன்பாகவும் கோலை பொங்கி நதியுள்ள தண்ணீரை அடிக்க நதியுள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி மாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்திற்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசம் என்றும் இரத்தமாய் இருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவிப்படாமல் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்றி ஓடினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால கூடுகையில் கூடி வந்திருக்கிறவங்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் வருகிறவருமாகிய இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தெரிந்து கொண்ட மோசேயையும் ஆரோனையும் கொண்டு கர்த்தர் எகிப்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தீர்மானம் உள்ளவராய் அவர்களை அனுப்புகிறார். 6ஆம் அதிகாரம் வரையிலும் மோசேயுடைய பிறப்பு வளர்ப்பு, அவன் தேவனால் சந்திக்கப்பட்ட முச்செடி, அதற்கு பின்பு ஆரோனுடைய சந்திப்பு, இதற்கப்புறமாக இவர்கள் இருவரையும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இதையும் தாண்டி அவன் நான் திக்குனாவும் மந்தனாவும் உள்ளவன், திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னவுடனே ஆரோனோடு கூட இஸ்ரவேல் கோத்திரங்களாகிய ரூபன், சிமியோன், லேவி இந்த கோத்திரத்திலிருந்து ஒரு சிலரை கூட்டி 35 பேராக சேர்ந்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை தேடி போகிறார்கள். இந்த யாத்திராவும் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டவுடனே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை பற்றி கவலைப்படாதே, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட மோசேயை பார்வோனுக்கு அதிபதியாக மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை அனுப்பும் போது அவன் கையில எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டு சொல்லுகிறார்,
பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் சொல்லுகிறபடி இந்த தேசத்திலே நடக்கும். நீ என் பிள்ளைகளை அனுப்பாவிட்டால் உன் தேசத்தை சகல பாதைகளால் பாதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசே அபிஷேகித்து அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய அதிகாரத்தை உனக்கு நான் தருகிறேன். நீ சொல்லுகிறது, நீ நடப்பிக்க வேண்டிய காரியங்கள் அப்படியே நடக்கும் என்று சொல்லி அவன் மேல் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த யாத்திராவின் 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் முதலாவது எகிப்திலே ஒரு வாதை அனுப்புகிறார். அதற்கு முன்பாக ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவன் மோசேயும் ஆரோனும் இந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பார்வோனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், என் ஜனத்தை நீ அனுப்பிவிட வேண்டும். அவர்கள் ஆண்டவருக்கு பரிசெலுத்தும்படியாக வனாந்தரத்துக்கு நீ அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எகிப்திலே உன்னை அனுப்பும் போது இந்த பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகும். எனவே அந்த தேசத்திலே நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். முதலாவது அற்புதம் என்ன? அவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற கோலை நீ கீழே போடு, அது சர்ப்பமாகும். அதை போலவே ஆண்டவர் சொன்னது போலவே மோசேயும் ஆரோனும் போய் ஆரோனுடைய கோலை கீழே போடுகிறார்கள், அது சர்ப்பமாகிறது. இங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னது போல ஆரோன் தன்னுடைய கோலை போடும்போது சர்ப்பமானது. இதை பார்த்தவுடனே இந்த ராஜாவுக்கு தோன்றினது, இவர்கள் இந்த பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவர்களா? நான் என்னுடைய அற்புதத்தை என்னுடைய ஜனங்கள் செய்கிற அதிசயத்தை காட்டப் போகிறேன் என்று சொல்லி எகிப்தின் மந்திரவாதிகளை கூப்பிடுகிறான். அவர்கள் வந்து தங்கள் மந்திரத்தினாலே அதே போல காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் மந்திரவாதிகள் வந்தார்கள், தங்கள் கையில் இருந்த கோலை கீழே போட்டார்கள், அதுவும் சர்ப்பமானது. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. ஆரோனுடைய கோல் அவருடைய கோலை விழுங்கி போட்டு ஆரோன் உண்டாக்கி ஆரோனுடைய கோலாகிய சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கினதாக வேதம் சொல்லுகிறது. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், நம்மை விடுதலையாக்கும்படியாய் தீர்மானம் இருக்கும்போது உலகமும் அதே காரியங்களை அற்புதங்களாக காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், அதே காரியத்தை சாத்தான் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரை போலவே எல்லா காரியத்தையும் செய்யும்படியாய் சாத்தான் அதிகாரம் பெற்றவனாயிருக்கிறான். மறந்து போகக்கூடாது. எகிப்து மந்திரவாதிகள் அதே காரியத்தை செய்தார்கள். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது. கடந்த நாட்களில் பார்த்தோம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போம். இயேசு நாமத்திலே தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார்கள், ஆனால் அக்கிரமத்தோடு செய்திருக்கிறார்கள். அக்கிரமம் செய்கிறவனும் அதிசயம் செய்ய முடியும் என்பதை வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. வாழ்விலே இஷ்டம் போல நடந்து கொண்டு ஒரு மனிதன் அற்புதத்தை செய்ய முடியும். திரளான ஜனங்கள் அற்புதங்களுக்கு பின்பாக, ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக போகக்கூடிய காரியம் என்னன்னா இதுதான். அநேகரை சாய்த்து கொண்டு போகிறார்கள். வாழ்வு முழுவதும் இவர்கள் வாழ்வு கெடுத்து போடுகிறார்கள். இதை நம்பி, அற்புதங்களை நம்பி, அதிசயங்களை நம்பி போகிறபடியினாலே அநேகருடைய வாழ்க்கை பாழ்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்தின் மந்திரவாதிகளும் அதே அற்புதத்தை செய்தார்கள். பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிற்று. இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் அப்படிதான் இருக்கு.
ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்க தெய்வம் இதை செய்கிறது, எங்களுக்கு அதே காரியங்கள் நடக்கிறது. ஆனா முடிவென்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற ஜனங்கள் விழுக்கப்பட்டு போகிறார்கள். தேவனுடைய வல்லமை இறங்கும் போது அந்த இடத்தில் உள்ள எல்லா வல்லமைகளும் அகன்று போகிறதை கர்த்தருடைய வார்த்தை எழுதி வைத்து நம்முடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்று சொன்ன எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆவிகளை கர்த்தர் நம்முடைய ஆலயத்துக்குள்ளே ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? தேவனுடைய பிள்ளைகளாக எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கோல்களை தரையிலே போட வேண்டும். நம்முடைய கோல்கள், நம்முடைய அதிகாரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே போட. ஆண்டவரே, எங்கள் ஆலயம் முழுமையாய் கிடக்கிறது. காரணம் என்ன? பொய்யான நம்பிக்கைகளை நம்பி, பொய்யான மனிதர்களை நம்பி, பொய்யான ஆசீர்வாதங்களை நம்பி ஜனங்கள் போய்விட்டார்கள். ஆண்டவருடைய ஆலயம் என்று வறுமையாய் கிடக்கிறதை சாத்தான் செய்து வைக்கிற கண்ணி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலகத்திலே தேவனை போல, ஆண்டவர் செய்த அற்புதத்தை போல அநேகர் இன்றைக்கு மாய வித்தைகளினாலே ஜனங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நல்ல அழகான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஜனங்களை போதை ஏற்றி இந்த வேசி என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய வசனம் சொல்கிறது 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரங்களிலே உலகத்தை கெடுக்கிற மகா வேசி செய்கிற வேலை என்ன? கொஞ்சம் மதுவை கொடுத்து ஜனங்களை இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் அற்புதத்தை நம்பி போகிறார்கள். அங்கே போய் உட்கார்ந்து அப்படியே மாயவித்தை நாடி தங்களுடைய வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பொய்யான அற்புதங்களை நம்பி ஜனங்கள் போகிறபடியினாலே ஆண்டவருடைய உண்மையான அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவருடைய வாழ்விலே பெற்றுக் கொள்ள முடியவில்லை. காலங்கள் கடந்து வரும்போது தான் கண்டுபிடிப்பார்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை. அதுவரையிலும் சாத்தான் பொய்யான அற்புதங்களையும் அதிசயங்களை காட்டி ஜனங்களை வஞ்சிக்கிறதை இந்த நாளில் நாம் பார்க்க முடியும். கடின இருதயம் வரும்போது என்ன நடக்கும்? அடுத்தபடியாகத்தான் இந்த வாதை ஆரம்பிக்கிறது. கர்த்தர் முதலாவதாக ஒரு அற்புதத்தை செய்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள், எகிப்தின் ராஜா அதற்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது ஆண்டவர் வாதை அனுப்பும்படியாய் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 17ஆம் அதிகாரம் யாத்திராகமத்திலே முதலாவது எகிப்திலே ஆண்டவர் அந்த எகிப்தியருக்கு செய்த வாதை குறிப்பிடப்படுகிறது. என்ன? இரத்தம். முதலாவதாக ஆண்டவர் அந்த தேசத்திலே வைத்த வாதை யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரர் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. நான் இந்த யாத்திராகவும் இந்த வாதையை பற்றி குறிப்பிடும் போது ஒரு மனிதனுடைய, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கடின இருதயத்தினாலே தேசத்திலே வாதை உருவானதை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. கடின இருதயத்துக்கு முன்பாக அநேக நோய்கள் சரீரத்துக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்க முடியும். நான் இந்த மெடிக்கல் ஜேர்னலை எடுத்து பார்த்தேன். இரத்தம் சேதப்படுகிறதுனாலே அநேக நோய்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் 40 விதமான இருதயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த பார்வோனிடத்திலே காணப்பட்ட இருதயம் கடின இருதயம், விசனமுள்ள இருதயம், நொந்து போன இருதயம், அப்படி நிறைய இருதயங்கள், 40 விதமான இருதயங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் பார்வோனுடைய கடின இருதயத்தினாலே அவனுடைய தேசம் அழிக்கப்பட்டது. அது நம்முடைய மெடிக்கல் ஜேர்னலை பார்த்தீங்கன்னா கடின இருதயத்தில் வரக்கூடிய நோய்கள் அநேகம் சொல்லப்படுகிறது.
கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மோசே ஆரோனும் வந்தார்கள், அந்த நதியை அடித்தார்கள். ஜலத்தை அடித்தவுடனே ஜலம் ரத்தமாய் மாறி போனது. ஜலம் ரத்தமாய் மாறி போனபடியினாலே நதியின் மீன்கள் எல்லாம் செத்து போனது என்று வேதம் சொல்கிறது. இரத்தம் சேதப்படும் போது சரீரத்திலே அநேக நோய்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் அடித்தது எகிப்தின் நீர்நிலைகளை அடித்தார். அந்த ஜீவ சத்துக்கள் எல்லாம் செத்து போன காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். நம்ம இருதயத்தை நாம் பார்த்தோம்னா, கடின இருதயம் வரும்போது முதலாவது நம்மை பாதிப்பது என்னன்னா, நம்முடைய போன் மேரோ, நம்முடைய இரத்த அணுக்கள் உருவாகக்கூடிய இடத்தை கர்த்தரங்கே அடிக்கிறதை காண முடியும். நான் மெடிக்கல் ஜேர்னலை எடுத்து பார்த்தேன். ஒரு மனிதனுடைய இருதயம் கடினப்படும் என்று சொன்னால் முதலாவதாக இதை போலத்தான் ஆகும். நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போகிறதை போலவே நம்முடைய சரீரத்தில் உருவாகக்கூடிய இரத்தத்திலே காணப்படக்கூடிய வெள்ளை அணுக்கள், பிளாஸ்மா, இரத்த சிவப்பணுக்கள், இந்த 4 காரியங்களும் ஒரு மனிதனுடைய சரீரத்தை பாதிக்கிறபடியினாலே முதலாவது நம்முடைய சரீரத்துக்குள்ளே நோய் உருவாகிறது. எப்படி? இந்த சரீரத்துக்கு போக வேண்டிய இரத்தத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், ஆக்சிஜன் ரத்தத்தின் வழியாக உள்ளே போகிறது. இந்த இரத்தத்தில் தான் வெள்ளை அணுக்களும் சிவப்பணுக்களும் போல் வேறொரு உற்பத்தி ஆகி வந்து அது சரீரத்துக்கு நோய் எதிர்ப்பை உருவாக்குகிறது. பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தை உடைய வைக்கக்கூடிய அந்த காரியம் அந்த இரத்தத்தோடு கலந்து வருகிறபடியினாலே சரீரத்துக்குள்ள இரத்தம் போகும்போது சரியான இரத்த ஓட்டம் இருக்கும். அப்பொழுது அந்த சரீரத்தில் நோய்கள் வராது. ஒரு சிவப்பனுடைய அந்த நம்முடைய போன் மேரோ எலும்பு மஞ்சையிலிருந்து வரக்கூடிய சிவப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் நீங்க பார்த்தீங்கன்னா, சிவப்பணுக்கள் ஒரு 12 நாட்கள் வாழுகிறது. ஆனால் வெள்ளை அணுக்கள் ஒரே ஒரு நாள் தான் வாழுகிறது. இந்த வெள்ளை அணுக்களும் பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அணுக்கள் ஒரு நாள் தான் உயிரோடு இருக்கும். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய போன் மேராவுக்குள்ளே இரத்த சிவப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் உருவாகி கொண்டே வருகிறது. இந்த வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் அது முதிர்ச்சி பெறாதபடி கிட்டத்தட்ட அது ஒரு வாரங்கள் 12 நாட்கள் அந்த போன் மேரோக்களை உற்பத்தி ஆகிறது. 7 நாட்கள் அது அந்த இரத்தத்துக்குள்ளே வந்து அது தன்னுடைய முதிர்ச்சி அடைய வேண்டும். இரத்த சிவப்பணுக்கள் முதிர்ச்சி அடையாமல் இருந்தால் தான் அது என்ன பண்ணும்? கட்டிகளை உருவாக்கும். முதலாவதாக ஒரு சிவப்பணு முதிர்ச்சி அடையாமல் இரத்தத்துக்குள்ளே கலந்து விட்டது என்று சொன்னால் அதுல முதல்ல ஒரு கட்டி ஃபார்ம் ஆகும். அதை சுற்றி அநேக கட்டிகள் தொடர்ந்து ஃபார்ம் ஆகிறது. அதில் தான் கேன்சர் கட்டி உருவாகிறதை நாம் நம்முடைய மெடிக்கல் ஜேர்னலில் பார்க்க முடியும். இதற்கு மூல காரணம் என்ன? மனிதனுடைய கடின இருதயம். அவன் சரீரத்துக்குள்ளே என்ன சொன்னாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி கடின இருதயம் உள்ளே வருகிறபடியினால தான் அது முதலாவதாக பாதிக்கிறது. நம்முடைய எலும்பு மச்சையை பாதிக்கிறது. எலும்பு மச்சையில் போய் அந்த கடின இருதயம் போய் உட்கார்ந்த உடனே சிவப்பணுக்கள் அந்த உற்பத்தி நேரத்தை விட முன்னாடி இறங்கி விடுகிறது. அது சரீரத்துக்குள்ளே கிரியை செய்கிறது. அணுக்களை உருவாக்கி கேன்சர் கிருமிகளை உருவாக்குகிறதை நாம் மெடிக்கலில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரமாகவே கடின இருதயம் வந்தால் நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போகிறதை போல நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வெள்ளை அணுக்களும் சிவப்பணுக்களும் செத்து போய் இரத்தம் சேதமடைகிறது. முதலாவது நீங்க கடின இருதயம் வந்தவுடனே இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இரத்த அணுக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிட்னியானது செயலக்க ஆரம்பிக்கிறது. முதலாவதாக கடின இருதயம் வந்தவுடனே அவனை பாதிக்கக்கூடியது அவனுடைய சிறுநீரக பகுதிகளிலே கடினமான காரியங்கள் உருவாகிறபடினாலே இரத்த ஓட்டம் சீரற்று போகிறது. இப்பொழுது போன் மேராவில் உருவாகக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை தடை பண்ணுகிறது. முதிர்ச்சி முன்னால் வருகிறபடியினாலே சரீரம் நோய்களை சுமக்கிறது. கடின இருதயம் ரொம்ப மோசமானது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொருளாத வழிகளை விட்டு திரும்பினால் அந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னது போல நம்முடைய இருதயங்கள் கடின இருதயம். ஆண்டவர் எச்சரிக்கும் போது அந்த இருதயத்தை நாம் விட்டுக் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் லகுவாகும்,
அநேக நோய்கள் நம்முடைய சரீரத்திலே வருவதற்குரிய காரியம் மாறி போகிறது. நான் இந்த இருதயத்தை அந்த 10 விதமான வாதைகளும் அந்த சரீரத்துக்குள்ள நம்முடைய சரீரத்தை உருவாக்குகிற நோய்களை நான் கண்டிப்பாக தொடர்ந்து எடுப்பேன். இன்றைக்கு நாம் முதலாவதாக பார்க்க வேண்டியது ஒரு சரீரத்திலே காணப்படக்கூடிய இரத்தம். மனிதனுடைய இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. அதை முதலாவது கத்தர் அடிக்கும் போது முதலாவது செய்கிற வேலை வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள் செத்து போகிறது, நதி நாறி போகிறதை வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மெடிக்கல் ஜேர்னல் சொல்லுகிறது. அதே போலதான் வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டவர் பார்வனுடைய கடின இருதயத்தினாலே முதலாவதாக மோசேயும் ஆரோனும் போய் அந்த நதியை அடிக்கிறார்கள். நதியில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து போனது. நதி இரத்தமாய் மாறி ஜனங்கள் தண்ணீருக்கு பதிலாக ஊற்று தோண்டினார்கள் என்று வேதம் சொல். முதலாவதாக ஊற்று தோண்டின இடம் அங்குதான். இந்த ஜனங்கள் ஊற்றை தோண்டுகிறார்கள். இதற்காக எகிப்திலே எல்லா விதமான காரியங்களும் எல்லா நீர்நிலை இரத்தமாய் கிடக்கிறது. ஜனங்கள் ஊற்று தோண்டுகிறார். ஆனாலும் ராஜா என்ன பண்ணினான்? கடின இதயத்தை விட்டு மாறவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை எச்சரிக்கும் போது கடின இருதயத்தை நாம் மாற்றி வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சரீரத்திலே அநேக நோய்கள் நம்மை அண்டுவதில்லை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறது என்று சொன்னால் என்ன? பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆகும் என்று சொன்னால் நம்முடைய சரீரங்களுக்குள்ளே அநேக நோய்கள் வருவதில்லை. ஆனால் ஜனங்கள் போன போக்கிலே போறாங்க. குடிக்கிறவங்கள பார்த்து சொல்ல குடிக்காதுன்னு சொன்னா யாரும் கேட்கறதில்லை. நான் அல்லவா குடிக்கிறேன், உனக்கு என்ன வந்தது என்று கேட்கிறார்கள். சரீரத்தில் நோய்களை தாங்களே வாங்கிக் கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கும் போது மனம் திரும்பி வருகிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். சரீரங்களிலே பலவீனங்களை நீக்கி போடுகிறார். கடின இருதயம் இருக்கிறதுல ரொம்ப மோசமான இருதயம் கடின இருதயம். மனிதர்கள் தாங்கள் சுத்தம் போல செய்கிறது என்னன்னா, கடின இருதயம் வரும்போது இஷ்டம் போல செய்கிறார்கள். முடிவு வாழ்வு பரிதாபமாய் போகிறதை நாம் பார்க்க முடியும். எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாய் வந்த மோசேயும் ஆரோனையும் வைத்த ஆண்டவர் செய்த வாதையினாலே எகிப்து தேசம் அந்த தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறினது. இந்த காரியத்தையும் ஆண்டவர் கடின இருதயத்தினால் அந்த வாதையை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த எகிப்து ராஜாவாகிய பார்வோன் மனம் திரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எகிப்திலோ 7 நாட்கள் இந்த ஜனங்கள் நல்ல தண்ணீரை குடிக்க முடியவில்லை. எனவே கர்த்தருடைய வாதை எங்கே காணப்பட்ட போது அந்த தேசம் 7 நாள் இரத்தத்துக்குள்ளே கிடந்ததை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் கடின இருதயங்கள் இருக்கும் அரசு ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத கடின இருதயம் இருக்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை, உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை, எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு நான் கீழ்ப்படியவில்லை, எல்லாவற்றையும் நான் இஷ்டம் போல செய்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை நீர் மன்னிக்கணும், என்னுடைய கடின இருதயத்தை மன்னிப்பீராக. கர்த்தர் பேசும்போது நம்மை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுப்போம் என்று சொன்னால் அநேக நோய்கள் நாம் விடுதலையாக போகிறோம். இந்த வருஷம் சரீரத்தில் நம் நோய்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிற நோய்களை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்கள் இலகுவாகணும். தாவீது பாவம் செய்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ பாவம் செய்தாய் என்று சொன்னபோது அவன் ஆண்டவரே நான் தவறு செய்தேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுடைய வாதையை நீக்கி போட்டதாக வேதம் சொல்லுகிறது. நாம் நம்மை ஆண்டவர் எச்சரிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, நாம் நம்மை சரி பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது ஒருவேளை கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நடந்து வந்த பாதை அப்படி, என்னை போல யாரும் இல்லை, நான் அதை செய்தேன் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை மாதட்டிக்கிறதை காட்டும் ஆண்டவரே, இது உண்மைதான் ஆண்டவரே, நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் உங்களை வாழ்வை ஆண்டவர் கையில் எடுத்து உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யாத்திராம் 7ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட வாதை அது பார்வனுடைய அடிமைத்தனத்தினாலே
கடின இருதயத்தினாலே வந்தது. நம்முடைய கடின இருதயங்களை நாம் மாற்றி ஆண்டவருக்குள்ளாக இலகுமான இருதயத்தாலும் ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன், என் வாழ்விலை நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை இந்த கடின இருதயத்தினால் எனக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு மாற்றி தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்விலே செய்வார். நாம் கண்களை மூடி ஒரு பாடலை பாடி இளங்கண்டு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தலாம்.